எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடமே என் கணிதம். என் கணித அடிப்படையில் நடிகர் சூர்யா சேதுபதி அவர்களின் இளமை முதல் இறுதி வரை. நடிகர் சூர்யா சேதுபதி அவர்களின் பிறந்த நாளான ஜூலை 14, 2005 என்ற எண்களின் அடிப்படையில் பிறந்த எண் 14 மற்றும் விதி எண் 19 மையமாக கொண்ட நடிகர் சூர்யா சேதுபதி அவர்கள் தான் சார்ந்த துறையில், அதாவது சினிமா உலகில் ஒரு புரட்சிகரமான நடிகராக உருவெடுப்பதோடு பாரம்பரிய பழக்க வழக்கங்களை உடைத்து புதிய நுட்பங்களையும் பாணிகளையும் அல்லது கலை இயக்கங்களையும் அறிமுகப்படுத்த தயங்க மாட்டார். நடிகர் சூர்யா சேதுபதி அவர்களின் படைப்புகள் ஆரம்பத்தில் புரிந்து கொள்ள கடினமாகவோ அல்லது சர்ச்சைக்குரியதாகவோ இருப்பதோடு வழக்கமான எல்லைகளை தாண்டி சுதந்திர உணர்வுடன் செயல்பட்டு பெரிய இலக்குகளை நிர்ணயிப்பதோடு வெறும் அங்கீகாரத்தை மட்டும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய தனித்தன்மையான கலையின் மூலம் சமூகத்தில் அல்லது உலக அளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் குண அமைப்புகள் கொண்டவராக இருக்கிறார். மேலும் நடிகர் சூர்யா சேதுபதி அவர்கள் தன்னுடைய படைப்பாற்றல் மூலமாக சமூகத்திற்கு ஒரு குறிப்பிட்ட கருத்தையோ அல்லது புதிய சிந்தனைகளை வெளிப்படுத்தி சரியான மதிப்பையும் நல்ல நிதி வசூலையும் பெறுவதோடு நாளடைவில் உலகளாவிய அங்கீகாரத்தையும் நீண்டகால புகழையும் பெற்று தருவதாக இருக்கும். மேலும் சூர்யா சேதுபதி அவர்களின் படைப்புகள் பல நாடுகள் அறியப்பட்டு கலை உலகில் என்றும் அழியாத தனித்துவமான முத்திரையை பதிப்பார். மேலும் சூர்யா சேதுபதி அவர்களின் படைப்புகள் ஆழமான தத்துவார்ந்த கருத்துக்கள், சமூக பிரச்சனைகள், மனித உணர்வுகளின் சிக்கலான விஷயங்கள் அல்லது உலகளாவிய பிரச்சனைகளை உள்ளடக்கியதாக இருக்கும். மேலும் சூர்யா சேதுபதி அவர்கள் சினிமா துறையை ஒரு கருவியாக பயன்படுத்தி சமூகத்திற்கு தேவையான ஒன்றை வெளிப்படுத்த விரும்பும் எண்ணம் கொண்டவராக இருக்கிறார். மேலும் சூர்யா சேதுபதி அவர்களின் யோசனைகளும் வழிகாட்டுதலும் மற்ற கலைஞர்கள் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு புதுவித பாணியில் அமைந்திருக்கும். மேலும் சூர்யா சேதுபதி அவர்களுக்கு சினிமா துறையில் தனித்துவமான ஆர்வம் இருப்பதோடு மற்றவர்கள் பின்பற்றும் பாணிகளை அப்படியே பின்பற்றாமல் தன்னுடைய சொந்த பாணியையும் வெளிப்படுத்தி தனித்துவமான சுதந்திரமான நடிகராக ஜொலிக்கவே அதிக விருப்பம் கொண்டவராக இருக்கிறார். மேலும் சூர்யா சேதுபதி அவர்கள் சிறு வயது முதலே ஓவியம், இசை, நடனம், எழுத்து, நடிப்பு என பலவற்றிலும் தன்னுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்துவதோடு புதிய நுட்பங்களையும் பாணிகளையும் ஆராய்ச்சி செய்யும் குண அமைப்பை கொண்டவராகவும் தன்னுடைய ஆரம்பகால படைப்புகளில் மாற்றங்களையும் புதுமைகளையும் கொண்டு வந்து வழக்கத்திற்கு மாறான அணுகுமுறைகளை வெளிப்படுத்துவார். நடிகர் சூர்யா சேதுபதி அவர்கள் ஒரே மாதிரியான வாழ்க்கையை வெறுப்பதோடு புதிய அனுபவங்கள், புதிய இடங்கள் மற்றும் வாய்ப்புகள் என எதற்கும் தயங்காமல் வாழ்க்கையில் அடிக்கடி மாற்றங்களை சந்தித்து கொண்டே இருப்பார். மேலும் நடிகர் சூர்யா சேதுபதி அவர்கள் தன்னுடைய உறவுகள் மற்றும் தொழில் அமைப்புகளில் கட்டுப்பாடுகள் மற்றும் வரம்புகளை விரும்பாமல் தன்னுடைய சொந்த வழியில் செல்லவே அதிக விருப்பம் கொண்டவராக இருப்பார். நடிகர் சூர்யா சேதுபதி அவர்கள் உலக அறிவு மற்றும் புதிய கலாச்சாரங்களை தேடுவதில் அதிக ஆர்வம் கொண்டவராக இருக்கிறார். மேலும் நடிகர் சூர்யா சேதுபதி அவர்கள் தன்னுடைய குழந்தை பருவத்தில், அதாவது பள்ளி பருவத்தில் வகுப்பறையில் கூட ஒரே இடத்தில் உட்கார பொறுமை இல்லாதவராகவும் வகுப்பறையில் அமைதியின்மையை ஏற்படுத்துவதோடு புதுமையான விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இதிலும் முழுமையாக கவனம் செலுத்த முடியாமலும் சாதாரணமாக பேசும் போதும் அல்லது விளையாடும் போதும் ஆழமான கேள்விகளை சராமாரியாக கேட்பதோடு தன்னுடைய சக நண்பர்கள் மத்தியில் தன்னை தனித்து அடையாளப்படுத்திக் கொள்வார். மேலும் சூர்யா சேதுபதி அவர்கள் தனிமை உணர்வு கொண்டவராகவும் குடும்பம் அல்லது நண்பர்களுடன் சேர்ந்து இருந்தாலும் தான் தனித்து விடப்பட்டதாகவோ அல்லது தவறாக புரிந்து கொள்வதாகவோ போன்ற உணர்வுகளை கொண்டவராக இருக்கிறார். மேலும் சூர்யா சேதுபதி அவர்கள் நடுத்தர பருவத்தில் தன்னுடைய கடுமையான உழைப்பின் மூலம் சினிமா துறையில் உயர்ந்த இடத்தை பிடிப்பதோடு பெரும் செல்வத்தையும் தன்வசப்படுத்தும் ஆற்றல் கொண்டவராகவும் தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக சமூகத்தில் எளிதாக பழகும் யதார்த்தமான குண அமைப்பை கொண்டவராகவே இருக்கிறார். மேலும் நடிகர் சூர்யா சேதுபதி அவர்கள் பொறுமையின்மை மற்றும் விரைவான முடிவுகளை
எடுக்கும் பழக்கம் கொண்டவராக, சில தவறான முடிவுகளை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகளை கொண்டவராக இருப்பதால் பெரியோர்களின் ஆலோசனையோடு செயல்படுவது வாழ்க்கையின் நீண்டகால வெற்றிக்கு அடித்தளமாக அமையும். நடிகர் சூர்யா சேதுபதி அவர்கள் ஆரம்ப காலத்தில், அதாவது குழந்தை பருவத்தில் இருந்த நிலையற்ற தன்மையான குறும்புத்தனம் குறைந்து நிலைத்தன்மையோடு செயல்பட ஆரம்பிப்பார். நடிகர் சூர்யா சேதுபதி அவர்கள் இளமையில் செய்த தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு நடுத்தர பருவத்தில் அதிக கவனத்தோடு செயல்படுவார். மேலும் சூர்யா சேதுபதி அவர்கள் தன்னுடைய முடிவுகளில் உறுதியாகவும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட்டு சவால்களை தைரியமாக எதிர்கொள்வதோடு தான் சார்ந்த சமூகத்திற்கான தன்னுடைய பங்களிப்பை உணர்ந்து பொது வாழ்வில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதோடு தன்னுடைய தனிப்பட்ட அடையாளத்தை முழுமையாக வெளிப்படுத்துவார். நடிகர் சூர்யா சேதுபதி அவர்கள் தன்னுடைய முதிர்ந்த பருவத்தில் அனுபவம் வாய்ந்த வழிகாட்டியாக, இளைய தலைமுறைகளுக்கு நல்ல வழிகாட்டியாகவும் ஆலோசகராகவும் செயல்பட்டு தன் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதோடு நீண்ட காலமாக தேடிய சுதந்திரம் மற்றும் உள்ளார்ந்த மன அமைதியை இந்த காலகட்டத்தில் தன் வசப்படுத்திக் கொள்வார். நடிகர் சூர்யா சேதுபதி அவர்கள் ஆன்மீகம் மற்றும் தியானம் போன்றவைகளில் தன்னை அதிகமாக ஈடுபடுத்திக் கொண்டு வாழ்க்கையின் உண்மையான தத்துவத்தை கண்டறிய முயற்சிப்பதோடு ஏழை எளிய மக்களுக்கு பல உதவிகளை செய்வதோடு தொண்டு பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வார். மேலும் நடிகர் சூர்யா சேதுபதி அவர்கள் தன்னுடைய முதிர்ந்த பருவத்தில் குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்களோடு மிகவும் மென்மையாகவும் அன்பாகவும் நடந்து கொள்வதோடு தன்னுடைய வாழ்நாள் சாதனை மற்றும் சமூக பங்களிப்புகள் பற்றிய ஆழமான திருப்தி அடைவதோடு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் முழுமையான விடுதலை உணர்வோடு வாழும் வாழ்க்கை அமைப்பை கொண்டவராகவும் தான் சார்ந்த சினிமா துறையில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவராக ரசிகர்கள் மற்றும் மக்கள் மத்தியில் மங்கா புகழுடன் என்றென்றும் நிலைத்து நிற்பார். நன்றி, வணக்கம்.